இந்த படத்தை வந்து கார்த்திகனை கூப்பிட்டு காட்டியிருந்தார். ஸோ படம் பார்த்தோம். ஸோ இப்போ டைரக்டர் என் பக்கத்தில் இருந்தார். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க பதப்பதப்பாக இருந்தார். அவர் தான் உண்மையிலே பதப்பதப்பாக இருந்தார். யாராவது கதையை சொல்லிவிடுவாங்களோ, ஏதாவது அந்த சம்பவத்தை சொல்லிவிடுவாங்களோன்ட்டு, ஐயோ இது இவ்வளோ கிட்ட போயிட்டாரு சொல்லிவிடுவார் அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லேயே இருந்தார். ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு படம். எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு போர் சூழல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டிவியில் பார்த்து, ஒரு நியூஸில் பார்த்து, புரியாத மொழியில் பார்த்தோம். ஆனால் நம்ம பக்கத்து நாட்டில், நமது சகோதர நாட்டில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறத ஒரு வார் சூழலை வந்து ஒரு வீட்டுக்குள்ளே, சார் நான் ஜாஸ்தி சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு வார் சூழலை வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸை அவங்களோட எப்படி இம்பேக்ட் பண்ணுது, ஒரு போர் வீரர்கள் அவங்க போராளிகளுக்கு நடுவில் வந்து ஒரு பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க. ஒரு சாதாரணமாக நம்ம வந்து ஒரு திருமணம்ங்கிறது நமக்கு எவ்வளோ ஒரு சாதாரண ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குது. ஆனால் அதே திருமணம் வந்து அந்த சூழலில் வாழ்ந்தவங்களுக்கு, கிட்டத்தட்ட 80-90களில் வாழ்ந்தவர்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அதை அப்படியே கண்ணு முன்னாடி தத்ரூபமாக கொண்டு வந்து காட்டியிருக்காரு. அந்த வீட்டில் இருக்கிற கேரக்டர்ஸு, நடிகர்கள்லாம் அப்பா வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும்.